வெல்கம் டு மூவி பாஸ். இந்த வீடியோவில் தமிழ் சினிமாவில் ஏன் சந்தானம்க்கு அப்புறம் ஒரு ரெக்கக்னைஸ்டு காமெடியன் வரலன்றதை பற்றி என்னுடைய ஒப்பீனியனை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம லிஸ்ட் ஆஃப் காமெடியன்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு வரக்கூடிய ஆட்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகேஷ். பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்தில் நாகேஷ், சந்திரபாபு, அதுக்கப்புறம் செந்தில் கவுண்டமணி 80s டைமில், அதுக்கப்புறம் 2K பீரியடில் வடிவேலு அண்ட் விவேக், அதுக்கப்புறம் ஒரு 2010 அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா சந்தானம் பிக்கப் ஆகுறாரு. இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் ஒரு 2 or 3 இயர்ஸில் வந்த லிஸ்ட்டு கிடையாது. ஒரு பீரியட்லேயும் ஒரு டெக்கேட்லேயுமே அந்த டெக்கேட் ஃபுல்லாகவே இவங்க ரூல் பண்ண ஒரு காமெடியன்ஸ். உங்களுக்கு கவுண்டமணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய கால் ஷீட் கிடைக்கிறதே கஷ்டம். அந்த பீரியடில் ஒரு ஹீரோவுக்கு ஈக்குவலாக டாமினண்ட்டாக வந்துட்டு ஃபுல் படத்துலையுமே இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி அவரோட காமெடியுமே அல்டிமேட்டாக இருக்கும். இப்போது கவுண்டமணி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதே தாக்கத்தை வந்துட்டு வடிவேலு வந்துட்டு ஏற்படுத்தினாருன்னு சொல்லலாம். ஸோ இப்போ கவுண்டமணி வந்துட்டு அவருடைய பீரியடில் அவர் செம பீக்கில் இருந்தார். அதே மாதிரி வடிவேலுமே அவருடைய பீரியட்ல செம பீக்ல இருந்தாரு. அதே போல சந்தானத்துக்கு பாஸ் என்கிற பாஸ்கரன், ஒரு கல் ஒரு கண்ணாடி, இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி எல்லா காமெடியன்ஸுக்குமே அந்தந்த பீரியட்ல லிஸ்ட் ஆஃப் படங்கள் வந்துட்டு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த காமெடிக்காக தான் இந்த படமே ஓடிச்சுன்ற லெவல்ல. ஸோ இந்த லெவல்ல இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய காமெடி பிளஸ் காமெடியன்ஸ் இந்த ஜென்ரேஷன்ல ஏன் மிஸ் ஆச்சு? சந்தானம்க்கு அப்புறம் அந்த இது பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. சூப்பர் ஸ்டார் வந்துட்டு அரசியல்ல ஒரு வேற்றிடம் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்னும் ஒரு ஆளுமையான சரியான தலைமைக்கு வெற்றிடம் இருக்கு. ஆனா வேற்றிடம் உருவானது அரசியல்ல இல்ல, தமிழ் சினிமால தான். சந்தானம்க்கு அப்புறம் தான் யோகி பாபு, சூரி, கிங்ஸ்லி இவங்களா இருக்காங்களே, இவங்களா காமெடியன்ஸ் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நான் சொன்ன லிஸ்ட்ல இருக்க காமெடியன்ஸ் எல்லாருமே அந்த அவங்க கெரியர்ல பீக்ல இருந்தவங்க. அந்த காமெடிக்காகவே அந்த படங்கள் நிறையவே ஹிட் ஆயிருக்கு. இந்த ட்ராக் காமெடின்னு ஒன்று இருக்கும். இப்போ பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வில்லன் அவங்க கதை வந்துட்டு ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கும். பட் காமெடியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி ட்ராக் இருக்கும். அந்த ட்ராக்ல வந்துட்டு ஒரு சீனுக்கு ஒரு காமெடின்ற மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ அந்த ட்ராக் காமெடின்றது பார்த்தீங்கன்னா செந்தில் கவுண்டமணி சீசன்ல இருந்தது. வடிவேலு அண்டு விவேக் அவங்க சீசன்லயுமே அந்த ட்ராக் காமெடின்றது போயிட்டு இருந்தது. சந்தானம் பீரியட்ல அந்த ட்ராக் காமெடின்றது கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஃபேட் அவுட் ஆச்சு. அது கொஞ்சம் அவுட் ஆஃப் ட்ரெண்ட் மாதிரி ஆகி ஃபேட் அவுட் ஆச்சு. பட் சந்தானம் வந்துட்டு அவர் ஸ்டைல்ல வந்துட்டு ஹீரோ கூடவே டிராவல் பண்ணி அவர் ஒரு ஜேர்னர்ல இது பண்ணியிருப்பாரு. இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு ஆடியன்ஸை அடாப்ட் பண்ணி ஒரு காமெடி சொல்லக்கூடிய ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ கடைசியாக தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான காமெடி மூவி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்த காமெடி மூவினா டாக்டர் தான் சொல்லுவோம். டாக்டருமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் நம்மளுக்கு ட்ரை தான். யோகி பாபு வந்துட்டு நான் ஃபுல்லாகவே குறை சொல்லலை. அவர் 1-2 படங்களில் அங்கங்கே ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மாவீரனில் வந்துட்டு அவர் காமெடி கொஞ்சம் நல்லா இருக்கும். கோமாளியில கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில படங்கள் தான் அவர் நல்லா பண்ணியிருக்காரு தவிர ஒரு படம் ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒரு காமெடி வந்துட்டு அல்டிமேட்டா வந்துட்டு ஒரு சந்தானம் மாதிரியோ, ஒரு விவேக் மாதிரியோ, இல்லை ஒரு வடிவேலு, ஒரு கவுண்டமணி அவங்க மாதிரி வந்துட்டு அவங்களாம் பண்ணதே கிடையாது. இப்போ மதகத ராஜான்னு ஒரு படம் வந்திருக்கு. அது 2013ல ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் வந்துட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி விமர்சனம் வருது. ஏன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க படங்கள்ல வரக்கூடிய காமெடி அந்த அளவுக்கு ரசிக்கும் தன்மையா இல்லை. இப்போ கூட பிளடி பகர்னு ஒரு படம், அது வந்துட்டு காமெடி ஜானர் தான் நினைக்கிறேன். ஸோ காமெடி படமாக இருக்கும் தான் நம்பி உள்ளே போனேன். தேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைலண்ட்டு, யாருமே சிரிக்கவே இல்லை. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் காமெடி படம்லாம் இல்லை. சந்தானம் வந்துட்டு ஒரு சில சீன்ஸில் வருவார். ஆனால் அவர் வரக்கூடிய சீன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த படமே வந்துட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி ரிவ்யூஸ் வந்துடும். ஸோ அதனால தான் காமெடியன்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். சந்தானம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர், வாய் மூடி பேசும் அந்த படம், மாரி படம், இதற்கு தானே ஆசைப்பட்டாயா பாலகுமாரா, இந்த படத்துலலாம் வந்துட்டு ரோபோ சங்கருக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரோலுக்கு அவரு வந்துட்டு நல்லாவே காமெடி பண்ணியிருப்பாரு. அதாவது யோகி பாபுவோட கம்பேர் பண்ணும்போது ரோபோ சங்கர் வந்துட்டு நல்லா ஒரு சூப்பராகவே ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பாரு. அவர் ரூல் பண்ணியிருக்க வேண்டியது சம் ரீசன்ஸ்னால அவரால் கண்டினியூ பண்ண முடியல. நல்ல ஒரு டேலண்டடான ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் தமிழ்நாட்டில் முன் வரலையா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ரெண்டாவது பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், பப்ளிக்காக இருக்கட்டும், இவங்க வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டேலண்ட்டை வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ண தவறிட்டாங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா திறமையே இல்லாத
ஒரு வாட்டர்மெலன் சூப்பர் ஸ்டாரு, பலூன் அக்கா, அவங்கள மாதிரி ஆட்களை வந்துட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எதுக்கு ட்ரெண்ட் பண்றாங்கன்னே தெரியல. நானே வந்துட்டு பெரிய அமலா சாஜி ஹேட்ரு. ஆனா இவனுங்க இப்போ பலூன் அக்கா அந்த மாதிரிலாம் சொல்றத பார்த்து அமலா சாஜி எவ்வளவோ தேவலாம் அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ரசிகனின் ரசிகன் மணி இவங்களெல்லாம் வந்துட்டு கூப்பிட்டு சீஃப் கெஸ்ட் வாங்கன்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களோட ஆதரவே என்னோட ஆஸ்கார். யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? ஸோ இந்த லெவலில் தான் இருக்கு தமிழ்நாட்டோட நிலைமை பார்த்தீங்கன்னா. அதாவது ஒரு நல்ல ரெக்கக்னைஸ்டு ஆர்டிஸ்ட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவங்களெல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடாம யார் யாரை கூப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரசிகனின் ரசிகன் மணி, அதுக்கப்புறம் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்னு கண்டவங்கள கூப்பிட்டு வளர்த்து விடுறாங்க. சரி, ஆட்களை நீங்கள் பெரிய ஆள் ஆக்கி விடுறனால தமிழ் சினிமாவில் சந்தானத்துக்கு அப்புறம் வந்துட்டு கமெடியன் ஸ்டாப் ஆன மாதிரி ஹீரோவுமே ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆவாங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பரத்வாஜுமே ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், ஒரு பெரிய ஹீரோ சிவகார்த்திகேயனுக்கு அப்புறம் ஒரு ரெக்கக்னைஸ்டு பெரிய ஹீரோ தமிழ் சினிமாவில் யாருன்ற மாதிரி அவருமே ஒரு கொஸ்டின் மார்க் கூட ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. நீங்க சிவகார்த்திகேயனுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா there's literally nobody. And when did Sivakarthikeyan 10 come? years It's like back, 10 years back. We haven't had a single hero after that. ஸோ இதே சூழல் தான் இங்கே சந்தானம்க்கு அப்புறமும் ஒரு ரெக்கக்னைஸ்டு காமெடியன் இல்லை. ரெக்கக்னைஸ்டு ஹீரோ ஆர் ரெக்கக்னைஸ்டு காமெடியன்றதை நான் எதை மீன் பண்ண வரேன்னா, அஜித் ஆர் விஜய் மூவி ரிலீஸ் ஆகுதுன்னா படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ தேட்டரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி சந்தானம் ஆர் ஒரு வடிவேலு மூவி ரிலீஸ் ஆகுதுன்னா படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ இவங்க காமெடிக்காகவே படம் போய் பார்க்கலான்ற மாதிரி ஆடியன்ஸை வந்துட்டு புல் பண்ணணும். அதை தான் நான் இங்கே வந்துட்டு மீன் பண்ணுறேன். ஸோ இது கன்க்ளூஷன் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த சோஷியல் மீடியாவில் தேவையில்லாத ஆட்கள்னு சொல்கிறத விட திறமையில்லாத ஆட்களை வந்துட்டு இந்த வாட்டர்மெலன் ஸ்டாரு, பலூன் அக்கா, தேவையில்லாத அக்கா இவங்களை எல்லாரையுமே வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு ட்ரெண்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு சோசியல் மீடியால கிறுக்குத்தனமாவோ இல்ல செய்யக்கூடாத விஷயங்களை செஞ்சோ ஃபேமஸ் ஆகிறவங்களுக்கு தான் அவார்ட் கொடுக்குறாங்க. அதை பார்த்து அடுத்த ஜெனரேஷன் நம்மளும் கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணாதான் ஃபேமஸ் ஆக முடியும்னு தப்பான வழியில இன்ஸ்பயர் ஆவாங்க. மரியாதை போச்சேடா உங்களால. நல்ல டேலண்டான ஆர்டிஸ்டை வந்துட்டு ட்ரெண்ட் பண்ணா மட்டும்தான் இந்த நிலைமையை தடுக்க முடியும்ன்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுடைய கருத்து என்னன்றதை வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.